வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். சரி, சமீபமா நம்மளுடைய லைவ்ல இந்த அஸ்தகங்கம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். அஸ்தகங்கம்னா என்ன? தன்னுடைய சுய ஒளியை சூரியனோடு ஒரு கிரகம் இழக்கக்கூடிய அமைப்பு. அதாவது குரு சூரியனோட சேர்ந்தாருன்னா குரு பலவீனமாயிருவாரு, சுக்கிரன் சூரியனோட சேர்ந்தாருன்னா சுக்கிரன் பலவீனமாயிருவாரு. அதே மாதிரி புதன் சேர்ந்தாருன்னா புதன் பலவீனமாயிருவாரு, சனி சேர்ந்தாருன்னா சனி பலவீனமாயிருவாரு, செவ்வாய் சேர்ந்தாருன்னா செவ்வாய் பலவீனமாவாரு. இந்த அமைப்புகள்ல கிரகங்களுடைய விஷயத்தை பார்ப்பீங்க. இது எதுக்கு பேசுறோம்னா, கடந்த நம்மளோட லைவ்ல பாத்தீங்கன்னா அஸ்தகங்களை சில இடத்துல பேசியிருப்போம். அஸ்தகங்கம்னா என்னது அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தை உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிருக்காருங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் 4 டிகிரி சூரியனோட சேர்ந்திருப்பாரு. என்ன இது அஸ்தகங்கம்? சுக்கிரனை வச்சு இதுல விளக்குறேன். இப்ப நீங்க ஒரு வீடியோவை இதுல பாப்பீங்க. இந்த வீடியோல சூரியனோடு சேரும் பொழுது ஒரு கிரகம் தன்னுடைய ஒளியை இழக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த வீடியோல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது சுக்கிரன் அந்த சூரியனுக்கு நேரோட சூரியனோடு சேரும் போது, ஏன்னா சூரியன் ஆக பின்னாடி இருக்கிறாரு, தொலைவில் இருக்காரு. சூரியனுக்கு அடுத்து புதன் சுக்கிரன் இருந்து பூமி 3வது நிலையாக இருக்கும்போது சுக்கிரனோட முதுகு பகுதியில சூரியனுக்கு எதிர்நிலையில் வரும்போது சுக்கிரன் நல்ல ஒளியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. இந்த பார்வைன்றது ரிஃப்ளெக்ஷன். அதுல கூட குருக்கு 100 விழுக்காடு பார்வை, சுக்கிரனுக்கு ஒரு கண்ணு குருடுன்ற ஒரு கணக்கு இருக்கும் ஜோதிடத்துல. அதாவது குருவை கம்பேர் பண்ணும்போது சுக்கிரன் பாதி கண்ணால பாப்பாரு அப்படின்ற மாதிரி. சுக்கிரனுக்கு நிறைய வழக்கம் சொல்லிட்டு போலாங்க. இந்த அமைப்புகள்ல சூரியனோட சேரும் போது இந்த சுக்கிரனை பாத்தீங்கன்னா இருட்டா சூரியனுக்கு அப்படி மறைக்கிற மாதிரி ஒரு இருள் நிலையில வராரு. அப்போ இந்த அமைப்புகள் இருக்கும்பொழுது ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, விஞ்ஞானமும் ஜோதிடமும் ஒரே நேரத்துல இருக்கு. இந்த விளக்கு போறது பூஜை பண்றதை தூக்கி குப்பையில போட்டுட்டு மிகப்பெரிய ஒரு அறிவியல், அந்த அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, சூரியனோட சேரும் பொழுது முன்னோர்கள் அது அஸ்தகங்கம் சுக்கிரன் செயலிழக்கக்கூடிய தன்மைன்னு தெளிவா தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா அந்த சுக்கிரனை பூஜை பண்ணி பலமாக்கிடலாம்னு சொன்னவங்க தான் நம்மளோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டாள் கூட்டம். நம்ம அடிக்கடி சொல்றோம், இந்த அமைப்புகள்ல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் பலவீனம் தான். அவர் இருளை, அவரோட முதுகலை தான் லைட் அடிக்குது, அவரோட முகம் இருண்ட நிலையில இருக்கும். அவரால் அந்த ஜாதகத்துக்கு அந்த சுக்கிரனின் காரக அமைப்புகளை கொடுக்கவே முடியாது. இது குருக்கும் பொருந்தும், புதனுக்கும் பொருந்தும், செவ்வாய்க்கும் பொருந்தும், சனிக்கும் பொருந்தும். யாருக்குங்க பொருந்தாது? சந்திரனுக்கு பொருந்தாது, ராகுக்கு பொருந்தாது, கேதுக்கு பொருந்தாது. ஏன்? சந்திரன் சூரியன் சேர்ந்துட்டாங்கன்னா அன்னைக்கு அமாவாசை, சூரியனும் சந்திரனும் சேர்ந்துட்டாங்கன்னா அமாவாசை, சூரியனும் ராகுவும் சேர்ந்துட்டாங்கன்னா கிரகணம், சூரியனும் கேதுவும் சேர்ந்துட்டாங்கன்னா கிரகணம். கிரகண நிலைன்றது நமக்கு கண் கூட பாக்குறோம்ல இந்த அமைப்புகள். அப்ப அஸ்தகங்க தோஷம்ன்றது சுக்கிரனுக்கு 9 டிகிரியில, குருவுக்கு 11 டிகிரியில, புதனுக்கு 13 டிகிரியில, சனிக்கு 15 டிகிரியில, செவ்வாய்க்கு 17 டிகிரியில. சூரியனை நெருங்க ஆரம்பிக்கும் போது 11 டிகிரியில நெருங்கும் போதே குரு தன்னுடைய பலத்தை இழக்க ஆரம்பிப்பாரு. ஒரே டிகிரியில சுத்தமா குருவே அந்த ஜாதகத்துல செத்து போயிருவாரு, தன்னோட ஒளியை முழுக்க முழுக்க கொடுத்துருவாரு. பெரிய ஒரு ஸ்பாட் லைட்ல உங்களோட போன்ல கொண்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பெரிய லைட் ஒரு கான்சர்ட்ல நடக்கிற லைட் பெருசா வேலை செய்யுமா, இல்ல நீங்க டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் வேலை செய்யுமா? இருட்டுல இருக்கும்போது உங்க டார்ச் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனா பெரிய ஸ்பாட் லைட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட்ல போயிட்டு உங்களோட லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வேலை செய்யாதோ அதுதான் பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்களோட தன்மை. அப்ப சூரியனை கிட்ட இருந்து வாங்குற ஒளியை தான் சந்திரன், குரு, சனி, செவ்வாய்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரதிபலிக்கிறாங்க. அந்த பிரதிபலிக்கிறத தான் நம்ம குருவின் பார்வை மஞ்சள் கலர்ல பாக்குறாரு, மஞ்சளா ரிஃப்ளெக்ட் பண்றாரு. சனி கருநீல கலர், அல்ட்ரா வயலட்டா சனி ரிஃப்ளெக்ட் பண்றாரு. செவ்வாய் ரெட் கலரா ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அதனாலதான் செவ்வாய் சிகப்பு கலர் கிரகம் அப்படின்லாம் பேர் வச்சோம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல ஜோதிடத்தை தயவு செய்து அறிவியலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி துல்லியமா யாரும் சிரிக்காத மாதிரி பலன் சொல்லிடலாம். இல்லைங்க முள்ளு போட்டுருங்க, இல்லைங்க கல்லு போட்டுக்குங்க, இந்த கோயிலில் ஒரு பூஜையை போட்டுக்குங்க, இது எதுவுமே அந்த அஸ்தகங்கமான கிரகத்தை திரும்ப இழுத்துட்டு எதிர்நிலையில் நிறுத்த முடியாத நிலை. இல்லைன்னா நான் மாத்தி இன்னொன்னு சொல்லுவேன், அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணி பௌர்ணமியா மாத்துங்க, உடனே சொல்லுவீங்க அபிராமி பட்டர் சொன்னாருங்களே அப்படின்னு. அபிராமி பட்டருக்கு இருந்த பக்தியில அவர் செய்தாருங்க, இங்க இருக்கிற ஒரு பட்டராவது செய்து காட்டிருங்க, நான் ஜோசியம் பாக்குறதை விட்டுறேன்னு கூட நான் சொல்லுவேன். அது சாத்தியப்படாதுன்றனால இதெல்லாம் புறம்பானதுன்னு பேசுவீங்கல்ல. அதே மாதிரி ஆன்மீகமும் அறிவியலும் நேர் ஒரு விதிக்குட்பட்டது. நான் விதிக்குட்பட்டவர், இறைவன் விதிக்குட்பட்டவர்ன்றது எங்க தெரியுமா தெரியும் உங்களுக்கு? ஒருத்தருக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சுங்க, அவர் செத்து போயிருவாருங்கன்னு சொல்லி அவர் செத்து போன பிறகுதான் ஆமால எந்த பூஜையும் புனஸ்காரமும் வேலை செய்யலன்னு. இல்லங்க, ஒருத்தர் 300 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இந்த பூஜை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒருத்தரை காட்டுங்க உலகத்துல, காட்ட முடியாது. ஏன்னா விதிக்குட்பட்டு இவ்வளவுதான் மனுஷ ஆயுள்னு இருக்குல்ல, அந்த விதிப்படிதான் சகலமும் நடக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.